அவர்கள் வழக்கறிஞர் ராகேஷ் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார். அண்டே அவர்கள் விருது வழங்கிக் கொண்டிருக்கிறார். இலவசமாக தள்ளுவண்டியை வழங்குகிறார் ராகேஷ் அவர்களுக்கு. என்னுடைய இனிய அண்ணன் இந்த தொகுதியினுடைய பலமுறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் அண்ணன் சோமா ராமச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே அன்பிற்குரிய வழக்கறிஞர் ராகேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரி திருமதி மேரி ராஜு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக இங்கே கோல்டன் ஜூபிலி செலிப்ரேஷன் அவார்டு பிரசன்டேஷன் பல்வேறு துறையிலே சாதனை படைத்து சாதனையாளர்களாக கருதப்படுகின்ற அவர்களுக்கு இங்கே இந்த அசோசியேஷன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறது. அதற்காக எனக்கு இங்கே வரவழைத்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்காக என்னுடைய நன்றிகள வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். மற்றவர்களும் இணைந்து சகோதரிகளே அனைவருக்கும் என்னுடைய தலைமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இப்போ நான் நேர பாரதி ராஜா சாருக்கும் பாக்கியராஜ் சாருக்கும் நினைவஞ்சலி கலைவாணர் நடத்திட்டு இருந்தாங்க. அங்கே போய் கலந்துக்கிட்டு வந்தேன். இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த இடத்துக்கு சில நடிகர்கள் கிரிக்கெட் பந்து போட்டால் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன காமெடி நிகழ்ச்சி. கைதட்டுங்க, சிரிப்பு வந்தால் கைதட்டுங்க, சிரிப்பு வந்தால் கைதட்டாதீங்க. ஏன்னா நான் நகைச்சுவை நடிகன். ஒரு ஹீரோ படத்தில் ஹீரோ இருப்பார், நேரில் வில்லனாக இருப்பார். படத்தில் வில்லனாக இருப்பார், நேரில் ஹீரோ மாதிரி இருப்பார். ஆனால் காமெடியாக தான். அதான் எங்கள் பேர் டைட்டில், காமெடி பீஸ் அப்படிம்பாங்க. இப்போ முதல்ல உசிலமணி அவர்கள் வர்றாங்க. நான் கலை நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோயில் நிகழ்ச்சி, கல்யாண நிகழ்ச்சி, அப்புறம் பொருட்காட்சி, கோடை விழா, ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம் அந்த மாதிரி ஏரியாவில் நான் முன்பு அரசியலில் இருந்தேன். ஒரு 10 வருஷமாக ஜெயலலிதா அம்மா வளர்ப்பு பிள்ளை மாதிரி எல்லா நிகழ்ச்சியும் கொடுப்பாங்க. இப்போ ஆட்சிகள் மாறலாம், அதிகாரிகள் மாறலாம், அதிமுக விட்டு ஆஜாசி மாறுவதில்லை என்பது கூட ஒரு சின்ன கற்பனை. அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய என் ஆர்வல் அண்ணன் சோமா அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் அன்புக்குரிய அண்ணன் அண்டி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனகார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்வதை விட மன்னிப்பை நான் முதலில் கேட்டுக்கொள்ளுகிறேன். காரணம், மூத்த குடிமக்களை இதுபோன்ற நிகழ்ச்சிகளை கலர வைத்து அவருக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது என்பது எனது குறிக்கோள். மூத்த குடிமக்கள் என்பது 60 வயதானால் ஒரு மூத்த குடிமகன் ஆவான், 80 வயதானால் சூப்பர் குடிமகன் ஆவான். அவர்கள் 100 வயதை தாண்டி வரும்போது எத்தனை சூப்பர் பட்டங்கள் கொடுத்தாலும் தகாது. இவர்கள் இருவரும் பாதை வேறாக இருந்தாலும் பயணங்கள் ஒன்று. அதுக்கு சில உதாரணங்கள் மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், ஆட்சியில் இருந்தார். எந்த அரசு ஆட்சியில் இருக்கும்போதும் எதிர்கட்சிகள் ஜெயித்ததாக வரலாறே கிடையாது. 1984ஆம் ஆண்டு எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது அதுபோரிய அண்ணாநகர் தொகுதியில் யாரை நிற்க வைக்கலாம் என்று கலைஞர் திண்டாடி கொண்டிருக்க நேரத்தில்தான் சோமா அவர்களை அழைத்து வெற்றி பெற செய்தார்கள். அப்பொழுது அவர் கலைஞர் சொன்னார், சோமா என்றால் சோதனைக்கு மாறாதவர் என்று கூறினார். அதே போன்று அவர் 101 வயதிலும் அனைவரையும் ஞாபகம் வைத்து கொண்டு பேசுகிறார் என்றால் அது மிகையாது.
அதே போன்று நமது மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய அண்டி அவர்கள் சட்டமன்றத்தில் அவருக்கு ஒரு பட்டம் உண்டு. உட்கார்ந்தால் அண்டே, எழுந்தால் சண்டே என்று கூறுவார்கள். காரணம், அவர் பேசுகின்ற கருத்துக்கள் நியாயமான கருத்துக்களாக இருக்கும். அவர் சட்டமன்றம் இருக்கின்ற நாட்கள் சட்டசபை மிக சிறப்பாக நடந்தது. மக்களுக்கு தேவையான கருத்துக்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். இவர் இருவருக்கும் என்ன ஒற்றுமை என்றால், ஏழைகளோடு நெருங்கி பழகியவர்கள். மதிப்புக்குரிய அண்டை அவர்கள் 2 ரூபாய்க்கு அவரே மருத்துவத்தை பரிசோதனை செய்வார், அவரே ஊசி போடுவார், அவரே மருந்து கொடுப்பார். சின்ன சந்து தான். நான் இப்போ அதே சமயத்தில் யாரும் அவருடையும் பேசிக்கொண்டிருப்பார். ஊசியும் போடுவார், எங்களிடம் பேசிக்கொண்டிருப்பார், மருந்தும் கொடுப்பார், எங்களிடம் பேசிக்கொண்டிருப்பார். மிக சிறந்த மருத்துவர் என்ற நிபுணரை பெற்றவர். பொதுவாக அண்டை ஹாஸ்பிட்டலுக்கு யாராவது மிகவும் சீரியஸாக வேனில் போனால் அவரை அழைத்து ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அவரை நடந்து வருகின்ற அளவுக்கு அவர் கைராசியான டாக்டர் என்று தமிழகத்தில் பெயர் பெற்றவர். அது மட்டுமல்லாமல் பாரத கண்டத்திலே அவரை தெரியாத தலைவர்கள் இருக்க முடியாது. மோடியாக இருந்தாலும் சரி, வாஜ்பாயாக இருந்தாலும் சரி, இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் அறிந்தவர். அதேபோல் தமிழ்நாட்டில் கலைஞரோடு பழகியவர், எம்ஜிஆரோடு பழகியவர், அம்மா ஜெயலலிதாவோடு பழகியவர். நான் அதை சந்திக்கும் போதெல்லாம் அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்தார், எங்களிடம் காட்டுவார். கடைசியாக அவரிடம் ஜெயலலிதா அவர்கள் கடிதம் எழுதினார். அதுபோல் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த தலைவர்கள் இருவரும் நம்முடைய நாட்டின் கண்கள். இந்த அளவுக்கு வயதுக்கு யாராவது இருப்போமா என்பது நமக்கு சந்தேகம். ஆனால் ஒரு ஞாபகத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், இன்னும் கூட பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அண்ணா நகரிலே சோமா உட்கார்ந்த இடத்திலே பலர் வெற்றி பெற செய்திருக்கிறார். மாவட்ட செயலாளராக சோமாவை பார்த்தவர்கள் அல்ல மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினராக சோமாவை பார்த்தவர் சட்டமன்ற உறுப்பினர். இப்படி எல்லோரையும் அனுசரித்து கொண்டு அன்போடு எதிர்கட்சிக்காரர்கள் கூட சோமா என்று அன்போடு அழைப்பார்கள். அந்த அளவுக்கு அமைந்தகரிலே நெருக்கி பழகியவர்கள். அவரோடு நான் பழகிய காலங்கள் என்பது எனக்கு அளித்த பெரியும் வரப்பிரசாதமாக கருதுகிறேன். தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய பொன்விழா ஆண்டை முன்னிட்டு எனது அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்த புகைப்பட கலைஞர்களே, பத்திரிகையாளர்களே, நண்பர்களே, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு பெரும்பாலான பத்திரிகைகள் வந்து எங்களை பற்றி சிறப்பாக எழுத வேண்டும் நாங்களே கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் சாலையிலே திரிகிறவர்கள் நல்ல காவல்துறையினரெல்லாம் வந்து எங்களை வந்து அழைத்து வந்து அவர்களுக்கு இறுதி வரை நாங்களே சிகிச்சை மற்றும் சவ அடக்கம் வரை நான் செய்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 130 பேர் எங்கள் இல்லத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் அனாதைகள் தான். அவர்களை பாதுகாக்கின்ற வகையில் நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக இந்த பணியை செய்கிறோம் என்றால் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை. எனவே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.